ஹாத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகச்சிறப்பான வாழ்க்கையை தோழர்களை வைத்து நடத்துறாங்க. சஹாபாக்கள் எல்லாம் ஒரு பெரிய பல்கலைக்கழகத்தினுடைய மாணவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்தில் இருந்தே பாடம் படிச்சவங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சபை எப்படின்னா 10 நிமிஷம் இருந்தா பல பாடங்களை படிச்சிருவாங்க. பெருமானாருடைய சபையினுடைய ஒவ்வொரு நிமிஷமும் பாடம் நடத்தப்பட்டு கொண்டே இருக்கும். எல்லா நேரங்கள்லையும் பாடம் நடக்கும். ஒருவர் வந்து ரசூலுடைய தர்பார்ல நிக்கிறார். வந்தவர் கொஞ்சம் வேகமா வந்தார். யா ரசூலல்லாஹ், பெருமானார் பாடம் நடத்துறாங்க. பாடம் நடத்தும் போது யாரும் பேச மாட்டாங்க. அவரு கொஞ்சம் வேகம், ஏதோ டென்ஷன்ல வந்திருக்கிறார். வந்தவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், இந்நாள் என்ன ரொம்ப அநியாயமா நடத்தி கொண்டார், ரொம்ப நான் கஷ்டப்படுறேன், என் வாழ்க்கையில ரொம்ப குறுக்க வந்தார், என் குடும்பத்தோடு மோதி இருக்கிறார், என்னுடைய மனசை ரொம்ப காயப்படுத்தி விட்டார், இப்ப என்னப்பா செய்யணும்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹ். அவரை கொண்டு என் முன்னால நிறுத்தணும், நான் பழிக்கு பழி வாங்கணும்னார். அவரை என் முன்னால நிறுத்தணும், நான் பழிக்கு பழி வாங்கணும். இது மனித சுபாவம், இது ஆரம்ப காலம். அவர் அப்படி பழக்கத்துல தான் வருகிறார். அவர் சபைக்கு புதியவரும் கூட. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் சபையின் கண்ணியத்தை விளங்கியிருந்தால் அவர் வந்தவர் பேசவே மாட்டார், உட்கார்ந்துருவார். பெருமானாருடைய சபையிலே பயான் நடக்குது, ரசூல் பாடம் நடத்துறாங்க. அவர் வந்து சொல்கிறார், இந்நாள் எனக்கு அக்கிரமம் பண்ணார், ரொம்ப பண்ணிட்டார், தாங்க முடியல, யா ரசூலல்லாஹ், என் குடும்பத்தோடு மோதி விட்டார், என்னப்பா செய்யணும், அவரை கொண்டு நிறுத்துங்க, பழி வாங்கணும்னார். பெருமானார் சொன்னாங்க, அவர் வரல, இப்ப வருவார், வந்தா நீ அதுக்கான காரியத்தை செய்து காண்டாங்க, நீ முதல்ல உட்காருன்னாங்க. அவர் உட்கார்ந்துட்டார். பாடம் நடக்குது. அந்த பாடம் என்பது ஆயிரம் தல விதிகளை மாற்றிய பாடம். இன்னைக்கு புகாரி ஷரீஃப்னு ஒரு கிதாபு இருக்குதுன்னா அந்த கிதாபுல நீங்க போனா நிறைய பேருடைய மனநிலையே மாறிடும். புகாரி ஷரீஃப்ங்கிறது ஏதோ சட்ட நூல் அல்ல, ஏதோ சட்ட நூல் அல்ல, ரசூலின் வார்த்தை என்று உச்சரித்து போகிற செய்தி அல்ல. லட்சோப லட்சம் மனிதர்களின் தலைவீதியை மாற்றிய மாநபியின் உயிரோட்டமான சொற்கள் பதிவு செய்யப்பட்ட கிதாப். அதனாலதான் குர்ஆன் ஷரீஃபுக்கு அடுத்து உலகத்திலேயே ஒரு பெரிய நூல் இருக்கும் என்றால் அது புகாரி ஷரீஃப் தான். திருக்குர்ஆனுக்கு அடுத்து வழிகாட்டுகின்ற ஒரு பெரிய அருள் வேதம் என்று சொல்லுகிற அளவிற்கு இமாம் புகாரியினுடைய அந்த ஹதீஸ் கிரந்தம் ஆக்கப்பட்டிருக்கிறது. பெருமானார் அவரை உட்கார வச்சுட்டாங்க. அவர் உட்கார்ந்துட்டார். யார பழி வாங்கணும்னு சொன்னாரோ அவர் உள்ள வந்துட்டார். அவர் உள்ள வர்றார். அவரும் வந்து சபையில உட்கார்ந்துட்டார். பெருமானாருடைய பாடம் தொடருகிறது. அந்த பாடத்தொடரில் அன்றைய பாடம் அவர் வந்து உட்கார்ந்த பின்னால் அல்லாஹ் ரசூலின் நாவில் பேசுகிறான், இன்னல் மظ்லூமீன் உமுல் முஃப்லிஹூன யௌமல் கியாமா. உலகத்துல அடுத்தவர்களால் அநீதிக்கு ஆளாக்கப்பட்டவங்க, குடும்பத்தால் சங்கடத்துக்கு ஆளாக்கப்பட்டவங்க, எதிரிகளால் கஷ்டத்துக்கு ஆளாக்கப்பட்டவங்க, அவங்களெல்லாம் நாளைக்கு மறுமையில அவர்கள்தான் வெற்றியாளர்கள் என்ற ஒரு பாடத்தை ரசூல் நடத்துறாங்க. நல்லா கவனிக்கணும். உலகத்தில் யாரெல்லாம் அநீதிக்கு ஆளாக்கப்பட்டு இருக்கிறார்களோ, கஷ்டம் கொடுக்கப்பட்டு இருக்கிறார்களோ, தேவையில்லாமல் நியாயம் இல்லாமல் அக்கிரமம் ஆளாக்கப்பட்டார்களோ அவர்கள் எல்லாம் வெற்றியாளர்கள். நம்ம நினைக்கிறோம் நம்ம அவருக்கு கஷ்டம் கொடுத்துட்டோம், ஒரு மாதிரியா ஆளை கவுத்துட்டோம், நம்ம ஜெயிச்சிட்டோம் நினைக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவர் பாதிக்கப்பட்டு விட்டாரா, அவர் ஜெயிச்சிட்டாருங்கிறாங்க. ஜெயிச்சது யாரு? பாதிக்கப்பட்டவர். இன்னல் மظ்லூமீன், யாரெல்லாம் அநீதிக்கு ஆளாக்கப்பட்டார்களோ அவர்கள் வெற்றியாளர்கள். இந்த பாடத்தை நடத்துறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்னைக்கு உள்ள சப்ஜெக்ட் முடியுது. முடிஞ்ச உடனே சர்க்கார் கேட்டாங்க, என்னப்பா யாரையோ பழிவாங்கன்னு சொன்னாயே, அவர் வந்துட்டாரா பாருன்னாங்க. அவர் வந்துட்டாரான்னு பாருன்னாங்க. இவர் எழுந்திருக்கல, அப்படியே உட்கார்ந்துட்டார்.
எனக்கு தொந்தரவு கொடுத்தார், குடும்பத்தில் நெருக்கடி கொடுத்தார், என் மனசை காயப்படுத்தி விட்டார். அவரை நான் பழிவாங்கணும்னு வேகமா வந்தவரை உட்கார வச்சு பாடம் நடத்தின பின்னால இப்ப பாடம் முடிஞ்சிச்சுப்பா, அவர் வந்துட்டாரான்னு பாரு. இல்ல உட்கார்ந்து இருக்கிறார். என்னப்பா எழுந்துருந்தாங்க. இல்லையா ரசூலல்லாஹ், நான் அவரை மன்னிச்சிட்டேன்னாங்க. அவரை மன்னிச்சிட்டேன். என்னப்பா, நான் வெற்றியாளர் என்று இப்ப அல்லாஹ் உங்க நாவுல பேசிட்டான். பாதிக்கப்பட்டு இருக்கிறேன், பாதிக்கப்பட்டவர் தான் வெற்றியாளர் என்றீர்கள். நான் வெற்றியாளனாக இருக்க ஆசைப்படுகிறேன் என்றால் அவரை நான் மன்னிக்கிறேன். நான் இப்போது அவரை திரும்பி பார்க்க கூட மனசு இடம் கொடுக்கவில்லை என்கிறார். எத்தனை பெரிய சபை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் சபை. அதனாலதான் நாமோ இந்த பாடத்தை ஹதீஸ் பாடமா மட்டும்தான் வச்சிருக்கோம். இது ஹதீஸ் வகுப்பு. பெருமானார் சொன்ன ஒரு ஹதீஸை, அந்த ஹதீஸின் பின்னணியில் அவர்கள் சொன்ன பல ஹதீஸுகளை உங்களுடைய பாதையில் நாம் தொகுக்கிறோம். அங்கேதான் மனிதன் மாறுகிறான். மனிதனின் இதயத்திற்கு சிகிச்சை கிடைக்கிறது. ஆயிரம் டென்ஷன் உள்ளவங்க கூட அதை கட்டுப்படுத்துறாங்க. பாதிக்கப்பட்டவங்க கூட மன்னிக்கிற இடத்துக்கு வர்றாங்க. மன்னிக்கிற அந்த வாழ்க்கை என்கிறது மிகப்பெரிய வாழ்க்கை. சாபாக்கள் அந்த பாடத்தை ரசூலுடைய தர்பார்ல பெறாங்க. இன்னைக்கு எல்லாம் பிள்ளைய கூட மன்னிக்க மனசு வர்றது இல்ல. தாம் பெத்த பிள்ளைங்களால பெற்றோர்களை மன்னிக்க மனசு வர்றது இல்ல. ஏதாவது ஒரு வார்த்தை பேசிட்டாங்கன்னா, அப்படி ஒரு வார்த்தை பேசிட்டார், காலமெல்லாம் அதை சுமக்கிறதா? அப்படி ஒரு வார்த்தை அன்னைக்கு சொன்னார், சொல்லி இருக்கிறாருப்பா, தப்புதான், அதை சுமந்துட்டே இருக்கிறதா? சுமப்பதால் விரோதம் கூடும். அவரை பார்க்கும் போதெல்லாம் வேகம் வரும். யாரையும் எதிரியாக ஆக்காதீர்கள்ங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாரையுமே எதிரியாக்கிட கூடாது. இன்னைக்கு நம்ம நிறைய பேரை எதிரியாக்கிட்டோம். அதான் பிரச்சனை. நமக்கு எதிரி எங்க? அடுத்த வீட்டில் இருக்கிறார். நமக்கு எதிரி எங்க? வீட்டுக்குள்ளேயே இருக்கிறார். நமக்கு எதிரி எங்க? நம்முடைய நண்பர்களிலே இருக்கிறார்கள். ஏன்? நாம நடந்து கொண்ட சில அணுகுமுறையால் எதிரிகளை கூட்டிக் கொள்கிறோம். சர்க்காரை ஆலம் யாரையும் எதிரியாக்கி கொள்ளாதீர்கள். எல்லாத்தையுமே சகஜமா நடந்துட்டீங்க வைங்க, நமக்கு எதிரி கிடையாது இந்த உலகத்திலே. அல்லாஹ் அப்படி ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க தௌஃபீக் செய்வானாக.